இது வந்து லைஃப் த்ரெட்னிங்னு சொல்லலாம். ஹார்ட் அட்டாக்குங்கிறது எவ்ரி டைம் இஸ் மசில். ஸோ நம்ம நிமிஷம் எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து டெத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஹார்ட்டில். இதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்கும். எவ்வளோ டைம் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அந்த கோல்டன் ஹவர்க்குள்ளார நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணணும். அந்த ஒவ்வொரு டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறதும் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம? ஸோ பைட்டுன்னு இருந்தாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் கிவ் அ வாஷ். சோப் இருக்குது அப்படின்னா சோப் போட்டு நல்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ணணும் அந்த ஏரியாவை. அது ப்ளீட் ஆச்சோ இல்லை ஸ்க்ராச் ஆச்சோ, ஸ்கின் வந்து ப்ரீச் ஆச்சோ. ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணணும்? ஸோ இது மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். லாரியோ ஒரு காரோ மோதிடுச்சு, அந்த பர்சன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க, ஒரு மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆயிருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது மேஜராக ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, எலும்பு வெளியில தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மூவ் ஆகாம ஒரு கட்டு போட்டு வைக்கலாம். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து தண்ணின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்க உடம்புல எங்கேயோ பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்குங்கிறது அர்த்தம். ஒரு அன்கான்ஷியஸா இருக்கிற பேஷண்ட் எதுவுமே வந்து ஃபீட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஏதாவது பர்ன்ஸுங்கிறது ரொம்பவே காமன். குழந்தைங்க வந்து ஏதாவது ஆர்வத்தில் வந்து ஏதாவது கிண்ணத்துலேருந்து எடுப்பாங்க, ஏதாவது தொடுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இல்லை இமீடியட்டாக பர்ன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரன்னிங் டேப் வாட்டரில் வி ஹாவ் டு வாஷ் அட்லீஸ்ட் ஃபார் 15 மினிட்ஸ். ஐஸ் பேக்ஸ் வைக்கணும் இல்லை, நார்மல் டேப் வாட்டரில் 15 மினிட்ஸ்க்கு தரோவாக வாஷ் பண்ணணும். அது மேலே மஞ்சத்தூள் போடுறது, காஃபி தூள் போடுறது, மாவு போடுறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. பெஹிண்ட்வூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வானகரம்லேருந்து கன்சல்டன்ட் இன்சார்ஜ் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் தேவயானி இணைஞ்சிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? வணக்கம், நல்லா இருக்கேன். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே வந்து டயக்னோஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஆகும்போது தான் வந்து என்ன செய்கிறதுனே புரியாது. ஸோ அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, அதாவது பேஷண்ட் சைடு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க அட்ரஸ் பண்ணுறது வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கட்டும் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களோட ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷன் இருப்பாங்க, ஃபேமிலியும் கூட. ஸோ அது மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாவது ஞாபகம் வருதா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டோன்னே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதா? யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு வராங்கனாவே தே ஆர் வெரி பேனிக்கி. ஸோ அதில் ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரின்னு பார்த்தோன்னா, வி ரிசீவ் ஒன் பேஷண்ட். ஸோ ஹி வாஸ் வெரி எல்டர்லி. ஹி வாஸ் ஜஸ்ட் brought in. They just brought in an ambulance and he was just breathing there. பட் எங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்குள்ளே எடுக்கும் போதே he lost his pulse. Okay. So we had to give him the first aid CPR and then we resuscitated for quite some time and then we got the pulse. Adukapram we diagnosed he had an MI. So immediately we had to shift him to the cath lab. Cath lab shift panni avarku angio panni stent panni and he was there in ICU for quite some time. And then or 2-3 weeks later he just walked in and then he came to our emergency department and he met us and said thank you. Okay. So but he was not aware of what has happened. He said எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க என்னை இங்கே தான் நீங்கள் காப்பாற்றிங்கன்னு சொல்லிட்டு I just wanted to thank you. So that moment, no, I felt very proud of our team that we brought someone into life. Yeah, so that doesn't happen usually. So many patients will get admitted through emergency but then get discharged, but nobody turns back to the emergency department and say thank you. So that was really a proud moment that we faced. Yeah. So the first aid is actually very important. நீங்க சொன்ன மாதிரி நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லாம் உள்ள வருவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கியூர் ஆகுவாங்க. பட் வெரி நைஸ், அவர் வந்து உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காருங்கிறப்ப ஸோ உங்களோட அந்த ஒர்க்கை வந்து அட்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கேசஸ்லாம் இப்போ நிறைய வருது? ஏன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டும் இங்கே எமர்ஜென்சி தான், ஒரு ஹார்ட் அட்டாக்கும் இங்கே எமர்ஜென்சி தான், இப்போ வந்து ஸ்ட்ரோக் இஸ் ஆல்சோ எமர்ஜென்சி. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி கேசஸ் இப்போ அதிகமாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக். ஸோ இது எல்லாமே எமர்ஜென்சி கேசஸ் தான். இப்போ ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இயர்லி ரொம்ப குறைவான வயசில் கூட வருவாங்க அப்படின்னு. அப்படி சில விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியும்?
கண்டிப்பாக. ஸோ ஏர்லியாக வந்து ஒரு 23 year old கூட ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வி ஹவ் சீன், அதாவது இருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைல்னால சேஞ்சஸ்னால வி ஹேவ். ஸோ இது தாண்டி இப்போ ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது, அந்த மாதிரி வருதுங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கேசஸும் வந்துட்டு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணணும். இப்போ எனி எமர்ஜென்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டோ, பட் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குமா? அது எப்படி நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ தான் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ முன்னாடி அது வந்து நம்ம கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, ஓகே இது என்ன கம்ப்ளைண்ட், இது இந்த டிபார்ட்மெண்ட், அந்த டாக்டரை கூப்பிட்டுருவோம், அவ்வளோதான். அது வரைக்கும் தான் இருந்துக்கும். பட் இப்போ வந்து அது மாறிட்டு வருது. இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா, வருவாங்க பேஷண்ட் வந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம்ங்கிறத அசஸ் பண்ணி அவங்கள முதல்ல ட்ரீட் பண்ணுறது எமர்ஜென்சி ஃபிசிஷியனாக தான் இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம், அதுக்குன்னு நாங்கள் ஒரு செட் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி ஒரு பாத்வே மாதிரி வச்சுருப்போம். ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் அந்த பாத்வே மூலமாக போயிட்டு, ஸோ தட் நம்ம எதுவும் மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரோட்டோகால் படி ஃபாலோ பண்ணி வில் ட்ரீட். அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேட்டாக என்ன ஸ்பெஷாலிட்டிக்கு ரெஃபர் பண்ணணுமோ அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து காமனாக இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் டெம்ப்ளேட் செட் பண்ணியிருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது கேஸ் டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்திருப்பீங்க, இது எதுக்கு இப்படி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டில் இருப்பீங்க. அதை தாண்டி வேறு ஒரு எமர்ஜென்சின்னு ஏதாவது வந்திருக்கா? ஸோ அதை தாண்டி எமர்ஜென்சியில் வரும் அப்படின்னாக்க அதுவும் எங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஓகே. ஸோ ஆல்வேஸ் வந்து ABCDE தான். ஏதாவது ஒன்றுமே புரியல, அந்த பேஷண்ட்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னா எங்களுக்கு அந்த ABCD தான். ஸோ ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன், டிசபிலிட்டி, எக்ஸ்போஷர்னு போவோம். ஸோ அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதில் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணி வி வில் சால்வ் இட். நீங்கள் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசும்போது ஏர்லி 20s வந்து ஒரு பேஷண்ட் வந்தார் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு 40 yearsக்கு கீழே இருக்கிற பேருக்கு வந்து என்ன மாதிரி எமர்ஜென்சி கேசஸ் இருக்குது? அவங்களும் வராங்களா உள்ளார? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிடென்ட், அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். இது வந்து லைஃப் த்ரெட்னிங்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் அட்டாக்குங்கிறது எவ்ரி டைம் இஸ் மசில். ஸோ நம்ம நிமிஷம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து டெத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஹார்ட்டில். இதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்கும். அதாவது என்னன்னா, பிளட் சர்க்குலேஷன், பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதுவும் டைம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். எவ்வளோ டைம் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அந்த கோல்டன் ஹவர்க்குள்ளார நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணணும். அந்த ஒவ்வொரு டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறதும் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பர்சன் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரலிசிஸ், பெர்மனெண்ட்டாக பெரலிசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் டைம் கிரிட்டிக்கல். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும். நிச்சயமாக. இப்போ கோல்டன் ஹவருங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஹார்ட் அட்டாக், ஸோ இட்ஸ் ஆல்சோ ஃபார் ஸ்ட்ரோக்குக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அது எல்லாருமே சொல்லுவாங்க, அது வந்துட்டு டாக்டர்ஸோட டேர்ம்னுங்கிறது நல்லாவே எங்களுக்கு தெரியும். பட் அது வந்துட்டு மெடிக்கலாக நீங்கள் இவ்வளோ மணி நேரம்னு ஏதாவது வச்சுருந்துருப்பீங்களா? அந்த டைம், அந்த டியூரேஷன் தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறத ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நான் மெடிக்கோவாக இருந்து அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு நிமோனிக் வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டுன்னு சொன்னிங்கன்னா அதில் எஃப்ங்கிறது வந்து ஃபேஸில், அதாவது ஒரு பர்சனோட முகத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுதான்னு பார்க்கலாம். ஸோ முகம் வந்து கோணலாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து அவங்க கையில் வந்து நீட்டி வச்சுட்டு அவங்க கை வந்து ஏதாவது ஒரு சைட் பலகீனமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஸுங்கிறது ஸ்பீச், அவங்கள பேச வச்சு அவங்க பேச்சு வந்து முன்னாடி மாதிரி இருக்கா இல்லை இப்போ குளற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ அது ஆரம்பிச்சதுங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த 4.5 மணி நேரங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம். ஓகே. ஸ்ட்ரோக்கில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகிறதுங்கிறது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதே உள்ள பிரெயினுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய் வெடித்து உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குங்கிறது தான் மோஸ்ட்டாக 85% ஆஃப் த ஸ்ட்ரோக். இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். அந்த 4.5 hours வந்தீங்க அப்படின்னா நம்ம முதலுதவியாக ஒரு மெடிசன் கொடுத்துட்டு அந்த ரத்த கட்டை வந்து கரைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகம். அந்த பர்சன் வந்து அந்த ஸ்ட்ரோக் அந்த பேரலிசிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த 4.5 hours தான் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹார்ட் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டியூரேஷன் வச்சுருப்பீங்களா? அதுக்கு என்ன மாதிரி டியூரேஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ முதல் 12 மணி நேரங்க. அந்த முதல் 12 மணி நேரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டோம்னாவே நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். நம்ம அந்த 1 hourக்குள்ளார நம்ம அந்த கேத் லேப்னு சொல்லுவோம். அதுவும் அதே தான். ஹார்ட்டை சுற்றி உள்ள ரத்த குழாயில் ஏதாவது ஒரு ரத்த குழாயில் பிளாக் இருந்ததுன்னா நம்ம அதை ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதை நம்ம முதலுதவியாக அதே மாதிரி தான் ஒரு மெடிசன் கொடுத்து அந்த கிளாட்டை கரைக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் ஹாஸ்பிட்டலில் வசதி இருக்குது, அந்த கேத் லேப்னு சொல்லுவோம், ஆன்ஜியோகிராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆன்ஜியோகிராமுங்கிற ப்ரொசீஜர் பண்ணி கிளாட் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிளாட்டை ரெட்ரீவ் பண்ணலாம். மேற்கொண்டு கிளாட் வராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஸ்டென்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு 90 minutesக்குள்ளார பண்ணோம் அப்படின்னா we can save the muscle. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த டைமில் எமர்ஜென்சி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இங்கே வந்து நிறையா தவறுகளும் நடக்குது. முதலுதவி பண்ணுற இடத்துல செய்கிற தவறுகளுமே வந்து சில நேரங்களில் அவங்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணணும்? அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவாங்க, பட் அதுவே சில நேரங்களில் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக பார்க்கும்போது இதெல்லாம் அவங்க பண்ணலாமல் இருந்திருந்தால் அவங்களை காப்பாற்றி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேசஸ். அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல கொஷின் தான். ஸோ இது மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லாரியோ ஒரு காரோ மோதிடுச்சு, அந்த பர்சன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஒரு டிரைவர் சீட்டில் இருக்க ஒரு பர்சன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ சீட் பெல்ட்டே போடாமல் கூட இருந்திருப்பாங்க. ஸோ ஏர் பேக் டிப்ளாய் ஆகிருக்காது. ஸோ மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து ரெட்ரீவ் பண்ணும்போது ஒரு காமன் மேனாக அவங்கள வந்து உள்ளேருந்து தரன்னு இழுக்காமல் மேக் ஷுர் அந்த ஸ்பைன் சொல்லுவோம், சர்வைக்கல் ஸ்பைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பாதுகாப்பாக ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து வெளியில எடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டுனா அவங்களோட ஹெட் பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணிட்டு மாறாமல் ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷனில் வச்சுட்டு முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. அதே மாதிரி க்ரௌட் கிரியேட் பண்ணக்கூடாது. எங்கே ஒரு சேஃபான பிளேஸும் அந்த இடத்துல ரெட்ரீவ் பண்ணி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பொசிஷனில் வச்சாலே போதும் அன்டில் ஹெல்ப் அரைவ்ஸ். அதே மாதிரி ஏதாவது மேஜராக ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு டைரக்ட் ப்ரெஷர் கொடுத்து ஒரு துணி ஒரு க்ளீன் கிளாத் வச்சு ஒரு டைரக்ட் ப்ரெஷர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, எலும்பு வெளியில் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மூவ் ஆகாமல் அசைக்காமல் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு கட்டு போட்டு வைக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து தண்ணின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்க உடம்புல எங்கேயோ பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்குங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு செமி கான்ஷியஸாக இல்லை ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு எதுவுமே தண்ணியோ எதுவுமே வந்து ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓ ஓகே. ஸோ அவங்க கேட்டோன்னே டக்குன்னு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆமாம், அது தவறு. அது கொடுக்கக்கூடாது. அப்போ ஓகே. பட் இது எல்லா கேஸ்க்கும் பொருந்துமா? நல்லா கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்க தண்ணி குடிப்பாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப செமி கான்ஷியஸாக இருக்காங்க இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கிறப்ப அவங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சோன்னா அது வந்து நேராக அவங்க முழுங்காமல் அது நுரையீரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மூச்சு திணறலும் வரலாம். இந்த ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும்? இல்லை அப்போலோ பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது? அவங்கள வந்து எமர்ஜென்சி வார்டில் கொண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் மஸ்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஆம்புலன்ஸில் வந்து ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு ட்ராமா பேஷண்ட்டை போய் அதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ரெட்ரீவ் பண்ணோன்னா ஒரு ஸ்பைன் போர்டுன்னு ஒன்று இருக்கணும். ஸ்பைன் போர்டுங்கிறது வந்து ஒரு ஹார்ட் போர்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், பேஷண்ட் வந்து மூவ் பண்ணாமல் வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்பைன் போர்டில் தான் தே வில் ரிசீவ் த பேஷண்ட். ஸோ அதனால் எங்கேயுமே அசைவுகள் எதுவுமே இருக்காது ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி சர்வைக்கல் காலர்னு சொல்லுவாங்க. காலர் போனும் அசையாமல் இருக்கிறதுக்காக காலர் போட்டுட்டு சைடில் வந்து பிளாக்ஸ் வச்சுட்டு அதையும் டேப் பண்ணிடுவாங்க. ஸோ கழுத்து எலும்பும் அசைக்காமல் தே வில் பிரிங் டு த ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி ஏதாவது ப்ளீடிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தே வில் அப்ளை அ டைட் ட்ரெஸ்ஸிங். ஃப்ராக்சர்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தே வில் ஹாவ் அ போர்டு இது மாதிரி வச்சுட்டு தே வில் இம்மோபிலைஸ் த ஃப்ராக்சர். ஓகே. இதெல்லாம் வந்து மஸ்ட் இன்சைட் த ஆம்புலன்ஸ். ஸோ அப்போலோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆம்புலன்ஸில் என்ன மாதிரி யார் எடுத்துக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லா சப்போர்ட்ஸுமே ஆம்புலன்ஸில் இருக்கும். ஸோ ஸ்பைன் போர்டு முதற்கொண்டு எமர்ஜென்சி ட்ரக்ஸ், ஒரு பேஷண்ட் வந்து கார்டியக் அரெஸ்ட் ஆனாலும் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கணுமோ எல்லா ட்ரக்ஸும் அதில் இருக்கும். வென்டிலேட்டர் இருக்கும், டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை 24/7 இருக்கும்.
ஸோ இது எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே ஆம்புலன்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நாட் ஓன்லி டாக்டர், ஒரு பேராமெடிக்கல் டீமும் அதுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்துட்டு எப்படி எல்லோரும் அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலோ பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பேராமெடிக் வந்து வீட்டிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் நியர்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா தே வில் கோஆர்டினேட் த்ரூ அ ஃபோன் கால். ஸோ அந்த சைட்டில் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பேஷண்ட்டுங்கிற ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக அப்போ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஓ த ஃபோன் வி வில் கிவ் ஆர்டர்ஸ். If இல்லை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா they will bring the patient to the hospital. Okay. So the communication will be there between the paramedic and the hospital. இப்போ இதே நான் சொன்னேன் இல்லையா, டைம் கிரிட்டிக்கல், அது ஒரு எம்ஐயாக இருக்கட்டும் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரியில் இருந்தது அப்படின்னா we will get a pre-arrival notification. ஸோ எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்துடும், இப்போ வரப்போகிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், அந்த மாதிரி சிம்டம்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எங்களுக்கு என்ன ஆகும்னா we will alert the appropriate team. இப்போ ஒரு கேத் லேப் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருந்தால் இமீடியட்டாக சிடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிடி டேபிளை வந்து ஃப்ரீ பண்ணி வைப்போம். ஸோ ஒரு ரேடியாலஜிஸ்ட் அலர்ட் பண்ணுறது, ஒரு நியூராலஜிஸ்ட் அலர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ரீ அரைவல் நோட்டிஃபிகேஷன் வந்தாக்கா it will be very helpful so that we can save the time. So ambulance ன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா பேஷண்ட்ஸ் என்ன கிரிட்டிக்கல் பேஷண்ட்டாக இருந்தாலும் ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெல் எக்யூப்ட் ஆம்புலன்ஸ் அண்ட் வெல் ட்ரெயின்டு பேராமெடிக்குங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தட் by God's grace we have in Apollo hospital. So we have all well trained paramedic in all ambulances. So we have two types of ambulances, like basic life support and ACLS support. Okay, ACLS. So advanced cardiac life support ambulance. Okay. So we have all the facilities in the ambulance. So inna madriyana patients we can manage in the ambulance. So we have a basic spine board ah irukattum, or trauma patient handle pandradha irukattum, or cardiac arrest aanalum within the ambulance we can manage the patient until the hospital is being within the reach. Ella medicine, basic resuscitation drugs, all medications is available, and oxygen, ventilator and a defibrillator is available. Okay. Because most of the ambulances பாத்தீங்கன்னா வந்து transport facility காக they will be using. நீங்க ரோட்ல போகும்போதே டிராஃபிக்ல பாத்தீங்கன்னா they just use the ambulance to just clear away the traffic. Okay. So when you see within the ambulance there will be only patient and attender, there won't be any paramedic. So I wish every ambulance has a paramedic inside, well trained. Okay. Yeah, well trained ambulance, and basic ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு மானிட்டர் இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்கான விஷயங்கள் சில ஆம்புலன்ஸில் இருக்கும். அதை தாண்டி இப்போ நீங்கள் அப்போலோவில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வெல் எக்யூப்டு ஆம்புலன்ஸ்னு சொல்லிங்க. என்ன கேட்கணும், எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருமா? நீங்கள் சொல்லும்போது 2 types ஆஃப் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆம்புலன்ஸ் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? That is what. So we have a centralized call center. So நீங்க வந்து 1066 if you call, that will go to the call center. Okay. So you give the you say the problem, you give the address details எல்லாமே. So அவங்க அந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி they will dispatch the ambulance. Okay. அப்படி ஒரு நம்பர் இருக்கு. Yes. அந்த நம்பர் they will be within the reach. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் டைம் இருக்கும். Within 10 minutes they will reach your destination. Okay. So இது வந்துட்டு all over தமிழ்நாடு. Yes. 1066. Yeah. So நாட் இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின்னு தான் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு டைமில் ஒரு எமர்ஜென்சி தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு டைம் எமர்ஜென்சி இல்லாமல் இருக்கலாம், ஒரு டைம் வந்து மல்டிபிள் எமர்ஜென்சிஸ் வரலாம். அந்த மாதிரி டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, மல்டிபிள் எமர்ஜென்சி, மல்டிபிள் கேஷுவாலிட்டி அப்படின்னு வரும்போது we have a set protocol again. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளார we will have a code. ஓகே. ஸோ வெளியிலேருந்து ஒரு மல்டிபிள் ஒரு பர்ன்ஸ் இல்லை ஒரு ஃப்ளைஓவர் விழுந்துருச்சு, மல்டிபிள் பேஷண்ட்ஸ் வராங்க, ஒரு பஸ் ஆக்சிடென்ட், ஒரு 10-20 பேர் வராங்கன்னா சம்டைம்ஸ் வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். ஸோ எமர்ஜென்சிக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் த்ரூ ஆம்புலன்ஸ் வரலாம், இல்லைனா த்ரூ த கவர்மெண்ட் we will get. ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது we will alert a code inside the hospital. ஒரு எக்ஸ்டர்னல் டிசாஸ்டர்னு கோட் அலர்ட் பண்ணுவோம். ஸோ we will make our team ready. Okay. So we will prepare manpower within the emergency from within the hospital, and we will alert other departments also. So pharmacy ஆ இருக்கட்டும், மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு கெஸ்ட் ரிலேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜஸாக இருக்கட்டும். So we will alert everybody and we will gather and we will make a plan.
ஓகே ஸோ அண்ட் வி வில் மேக் திங்ஸ் ரெடி அண்ட் நார்மல் ஃப்ளோ பேஷண்ட்ஸோ இதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வி வில் செக்ரிகேட். நிச்சயமா. அண்ட் அட் த டைம் பேஷண்ட்ஸோட ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அவங்க ரொம்ப நம்ம ஆரம்பத்திலே பேசுகிற மாதிரி அவங்க ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க. அதை நீங்கள் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ வந்து அதுவுமே உங்களுடைய ஒரு ஒர்க் பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அது வந்து ரியலி பேனிக்கி சுச்சுவேஷன். ஸோ வி கேனாட் சிட் அண்ட் டாக் வித் தட் ஃபேமிலி மெம்பர். ஸோ அதனால வி வில் செட் கெஸ்ட் ரிலேஷன், வி வில் அப்டேட் தெம் தென் அண்ட் தேர் அண்ட் தே வில் கோஆர்டினேட். ஸோ வி வில் அசெம்பிள் தெம் இன் ஒன் பிளேஸ் அண்ட் வி வில் கோஆர்டினேட். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களும் அந்த அப்டேட்ஸ் வந்து அவங்க மூலமா வி வில் கிவ் பிகாஸ் ஒன் பை ஒன் வி கேனாட் கிவ். ஸோ கெஸ்ட் ரிலேஷன் கிட்ட வி வில் அப்டேட் தென் அண்ட் தேர் அண்ட் தே வில் கோஆர்டினேட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க ஒரு கோல்டன் அவர் பற்றி சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ண முடியும் ஒரு பேரண்ட்டாவோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களாவோ சில விஷயங்கள் பேசிக்காக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம? குழந்தைங்கனாவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பிகாஸ் அவங்க ஒன்று நம்ம கண்ணு முன்னாடியே ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஏதாவது பேர்ன்ஸுங்கிறது ரொம்பவே காமன். குழந்தைங்க வந்து ஏதாவது ஆர்வத்தில் வந்து ஏதாவது கிண்ணத்துலேருந்து எடுப்பாங்க, ஏதாவது தொடுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இல்லை இமீடியட்டாக பேர்ன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரன்னிங் டேப் வாட்டரில் வி ஹாவ் டு வாஷ் அட்லீஸ்ட் ஃபார் 15 minutes. ஐஸ் பேக்ஸ் வைக்கணும் இல்லை, நார்மல் டேப் வாட்டரில் 15 minutesக்கு தரோவாக வாஷ் பண்ணணும். ஒரு துணியை வச்சு கவர் பண்ணுறதோ வேறு எந்த இதுவும் பண்ணாமல் ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். பட் அது ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப பெரிய இடத்துல பாதிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வரணும். ஓகே. ஸோ அது மேலே மஞ்சத்தூள் போடுறது, காஃபி தூள் போடுறது, மாவு போடுறது இது எதுவுமே பண்ணக்கூடாது. ரைட். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ டாக் பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ ரொம்ப அதிகமாக அதை பேசப்படுதுங்கிறத பார்க்குறதுனால நான் அந்த கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். நாய்க்கடி இச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய தாட்டாக இருக்குது. உடனே பயம் வந்துடுது. இப்போ ரேபிஸ் வேறு அதிகமாக இருக்குங்கிற நியூஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் பேனிக் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு டாக் பைட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம? டாக் பைட் ஃபர்ஸ்ட் எதர் இட் கேன் பி அ பெட் டாக் ஆர் அ ஸ்ட்ரே டாக் and whether it can be a vaccinated dog or a non-vaccinated dog. So bite ன்னு இருந்தாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் கிவ் அ வாஷ், தரோ வாஷ். இஃப் சோப் இஸ் அவைலபிள், சோப் இருக்குது அப்படின்னா சோப் போட்டு நல்லா ஒரு 15 minutesக்கு வாஷ் பண்ணணும் அந்த ஏரியாவை. அதுக்கப்புறம் அது ப்ளீட் ஆச்சோ இல்லை ஸ்க்ராச் ஆச்சோ ஸ்கின் வந்து ப்ரீச் ஆச்சோ யூ ஹாவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ இமீடியட்லி யூ ஹாவ் டு கெட் வேக்சினேட்டட். ஓகே. ஸோ சில பேர் வந்து ரொம்ப கடிச்சிருக்காது, நமக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு லைட்டாக பல்லு பட்டிருக்கலாம், பக்கத்தில் வந்து லைட்டாக அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கணுமா? ரொம்ப டீப்பாக கடிச்சாதான் பயப்படணுமா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் அவங்ககிட்ட. பட்டுருச்சு டாக்டர்னு வேகமாக வருவாங்க, ரொம்ப டீப்பாகவும் சில பேர் வருவாங்க. ஸோ எந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம? ஸோ அதுவும் அகெயின் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்கின் ப்ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும். இல்லை ஸ்கின் ப்ரீச் ஆயிருக்கா ஆனால் ப்ளீட் ஆகலை அப்படின்னாலும் வேக்சின் எடுக்கணும். இல்லை ஸ்கின் ப்ரீச் ஆயிடுச்சு ப்ளீடும் ஆயிடுச்சு அப்படின்னா வேக்சினோட சேர்த்து இம்யூனோகுளோபுலின்னு ஒரு இன்ஜெக்ஷனும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் ஒரு டாக் பைட் இருந்தது அப்படின்னா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் எல்லா டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பிரைன்ல இருந்து ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் பார்த்து நீங்கள் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு கோஆர்டினேஷன்? ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஐசியூவில். ஸோ அந்த எமர்ஜென்சியோட எப்படி கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். We have set protocols. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வராங்க அப்படின்னா we will have a protocol. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஷண்ட்டுக்கு இனிஷியலாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம் இவ்வளோ மினிட்ஸில். அதுக்கப்புறம் இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளார இந்த பேஷண்ட்டை வந்து நம்ம சிடி ஸ்கேனுக்கு மூவ் பண்ணியிருக்கணும். இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளார அந்த சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட் வந்திருக்கணும். இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளார நம்ம நியூராலஜிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் கோல் வச்சுருப்போம் நாங்கள். ஸோ அந்த கோல்ஸை வந்து we have to achieve. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே ஐ திங்க் we can achieve whatever is necessary. ஸோ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஏன்னா இப்போ இது வந்து முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு இப்படி இருந்தால் தான் வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ அது வந்து டிஃபர் ஆகுமா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும், இல்லை வந்து இது காமனான ஒரு ப்ராக்டிஸ் தானே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும்? கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எமர்ஜென்சி மெடிசன்ங்கிறது இப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் தே won't have that
ப்ரோட்டோகால். அவங்க அந்த ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு இக்னோரன்ஸ்னால இருக்கலாம், இல்லைன்னா வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்க. வில் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அது ஒரு ஸ்ட்ரோக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம், அது ஒரு எம்ஐன்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸ் இல்லை ஒரு இக்னோரன்ஸ்னால நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால டைம் டிலே ஆகலாம். பேஷண்ட் அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலாக மாறி ஒரு கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அது ஸ்ட்ரோக்குன்னு டயக்னோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி தே வுட் ஹவ் லாஸ்ட் தட் அந்த 4.5 hours தாண்டி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறப்ப நான் வந்து இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி தான் கடைப்பிடிப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்காலாக இருக்குமா? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும், அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், எம்ஐயாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், நம்ம வந்து டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல் போகிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும். இப்போ ஒரு ட்ராமா எடுத்தோன்னாவும் நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக்னாலும் நமக்கு அந்த மருந்து கொடுக்கக்கூடிய வசதி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இல்லை அடுத்து அந்த கேத் லேபுங்கிற அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய வசதி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரோக்குன்னு வந்துட்டா அந்த எமர்ஜென்சியாக அந்த வித்தின் ஒரு 25 minutesக்குள்ளே சிடி பண்ணுற வசதி இருக்கணும், அந்த மெடிசன் கொடுக்குற வசதி இருக்கணும். அப்படியும் இல்லையா, அந்த கிளாட்டை வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய வசதி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு டைரெக்டாக போகிறது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டைம் டிலே. நான் சொல்கிறேன், இந்த மூணுத்துக்குமே அந்த கோல்டன் ஆருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஒரு டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அந்த டைமை நம்ம சேவ் பண்ணலாம். நிச்சயமாக. ஸோ நிறைய விஷயங்கள், ஏன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் டீல் பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. பட் இங்கே நாங்கள் உங்களை மீட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட் இன் எவ்ரி ஹாஸ்பிட்டல். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு லைஃப்பை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேசும்போது எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணி வச்சுங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.